சம்பல்ல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் அளவெடுக்கணும்னு உள்ள வந்தீங்க, அபகரிக்க பார்த்தீங்க. அந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு 4-5 பேர் உயிரை கொடுத்தார்கள், ஒரு பள்ளிவாசலை பாதுகாக்க. இன்று நீங்கள் வக்ஃபு சட்டத்தின் மூலம் 1000 பள்ளிவாசலை அபகரிக்க பார்க்கிறீர்கள். ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். சம்பல்ல ஒரு பள்ளிவாசலை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் 5 பேர் உசுர கொடுத்த மாதிரி 1000 பள்ளிவாசலை காப்பாற்றுவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் உயிர் கொடுக்க தயார். எங்க வந்து நீங்க ஆட்டமும் சேட்டையை காட்டுற? எங்களை எல்லாம் அப்படி 4 பேர் அங்க செத்து போயிட்டான் பாடியை காட்டினா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? நீ காட்டுற பூச்சாண்டிக்கு பயப்படக்கூடிய கூட்டம் இது அல்ல. நீ என்ன அடக்குமுறை பண்ணாலும் அதற்கு அஞ்சக்கூடிய கூட்டம் அல்ல. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களின் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். வக்ஃபு திருத்தம் பெயராலே ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள கருப்பு சட்டத்தை கண்டிக்கிறோம். ஆசாதி நாம் உறக்கச் சொல்வோம், செவி பிறக்கச் சொல்வோம், நாம் வாங்கி உழைப்போம். இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, வக்ஃபு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் ஒழிப்போம், உன் சட்டம் தளர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். வக்ஃபை இழக்கவும் மாட்டோம், வக்ஃபை இழக்கவும் மாட்டோம். நீ சுருட்டிட நினைத்தால், நீ சுருட்டிட நினைத்தால் உன்னை விரட்டி அடிப்போம், உன்னை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமை காக்க, எங்கள் உரிமை காக்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம், நாங்கள் உயிரையும் கொடுப்போம். ஓ பாசிசப்படையே, ஓ பாசிசப்படையே, நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடங்க மறுப்போம். உன் திருட்டுத்தனத்தை நாங்கள் கலைத்திட மாட்டோம், இனி கலங்கவும் மாட்டோம். இனி ஒவ்வொரு நாளும் உன் உறக்கம் களையும், உன் உறக்கம் களையும். ஆசாதி ஆசாதி, இனி நாடாக இருக்கும் வக்ஃபை மீட்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். உன் ஆணவ ஆட்சி அது விரைவில் அழியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். முஸ்லிம்களின் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு, அபகரிக்க திட்டமிட்டு ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வக்ஃபு திருத்த திருட்டு சட்டத்தை, வக்ஃபு திருத்த திருட்டு சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். வக்ஃபு திருத்தம் பெயராலே ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள கருப்பு சட்டத்தை கண்டிக்கிறோம், கருப்பு சட்டத்தை கண்டிக்கிறோம். ஜனநாயகத்தை சாகடித்து, ஜனநாயகத்தை சாகடித்து சர்வாதிகாரம் வளர்க்கும் பாஜகவே, சர்வாதிகாரம் வளர்க்கும் பாஜகவே, பாஜகவின் கைமத்தனத்தை, பாஜகவின் கைமத்தனத்தை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள
புதிய வக்ஃபு சட்டத்தை கண்டித்தும் அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஆளுநர் மாளிகை இப்போது பாஜக அரசு வந்திருக்கிற வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது அடிப்படையிலே முஸ்லிம்களின் பல்வேறு உரிமைகளை என்ன வக்ஃபு அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்கப்பட்டது என்று பொருள். எங்களுடைய முன்னோர்கள்
200 300 முன்பு அமைக்க வேண்டும் முஸ்லிம் மாயை கட்டளை அட்டலங்களை சொல்லியதார்கள் புதிய இதிலே இவர்கள் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். இவர்கள் எந்த அளவுக்கு கயவர்கள், எப்படிப்பட்ட திருட்டு கூட்டம் என்பதை இதிலிருந்தே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த சட்ட திருத்தத்திற்கு இவர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள். வக்ஃபு சொத்துல வெளிப்படை தன்மை இல்லை, வெளிப்படை தன்மை வேண்டும், அதற்காகத்தான் இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறாங்க. எவன் சொத்துல யாருக்கு வெளிப்படை தன்மை வேணும்? என் பாட்ட முப்பாட்டை எனக்கு கொடுத்த சொத்து, இதுல உங்களுக்கு என்ன வெளிப்படை தன்மை? உங்களுக்கே நாங்க வெளிப்படை தன்மையா இருக்கு, நீங்க கொடுத்த சொத்தா? அதுல குறைகளே இருக்கட்டும், அதுல பல்வேறு விதமான குறைபாடுகளே இருக்கட்டும். மனிதன் நிர்வகிக்கிற அனைத்திலும் குறைபாடுகள் இருக்கும். உங்கள் அரசில் இருப்பதை போல, உங்கள் அமைச்சரவையில் இருப்பதை போல அனைத்திலும் குறைபாடுகள் இருக்கும். எந்த குறையுமே இல்லை என்று எதையும் சொல்ல முடியாது. நாங்க கேட்கிறோம், வக்ஃபு சொத்தையே வெளிப்படை தன்மையா இருக்கணும். எந்த பேரை சொல்லி உள்ள வர்றாங்க பாருங்க. வெளிப்படை தன்மை வேண்டும். எதுக்குடா வெளிப்படை தன்மையா இருக்கணும்? என் அப்பா எனக்கு கொடுத்த சொத்துல உனக்கே வெளிப்படை தன்மையா இருக்கணும். என் பாட்டை எனக்கு கொடுத்த சொத்துல உங்களுக்கே நாங்கள் வெளிப்படை தன்மையாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையா ஆக்குறீங்களா? உங்க கட்சியை வெளிப்படை தன்மையா ஆக்குறீங்களா? அத்வானியே ஓரம் கட்டப்பட்ட வெளிப்படை தன்மை ஆக்கி, அம்பானிக்கும் அத்தானிக்கும் உங்களுக்குமான உறவு என்ன? வெளிப்படை தன்மையா பேசுங்க. உங்கள் கட்சி விவகாரம் என்று வரும் பொழுது அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இவர்களின் ஆட்சி நிர்வாகம் என்று வரும் பொழுது அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இவ்வளவு நாளா அதிமுக உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு, இப்ப திடீர்னு பணிஞ்சிருச்சு. இது வெளிப்படைத்தன்மையா பேசுவோமா? எதை காரணம் காட்டி என்னென்ன விஷயங்களை சொல்லி எடப்பாடியை பயமுறுத்தினிய, என்னென்ன பொம்மையை காட்டி பயமுறுத்தினாங்கன்னு தெரியல. அதையெல்லாம் வெளிப்படைத்தன்மையா பேசுவோமா? கூட்டணியே இல்லை என்று சொன்ன முன்னாள் முதல்வர் எடப்பாடி திடீரென்று பம்மி கொண்டு உங்களுக்கு முன்பாக கைகளை கட்டி ஒரு வார்த்தை கூட பிரஸ் மீட்ல பேசலையே. இந்த அளவுக்கு அடிமைத்தனமாக செல்வதற்கு என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மையா பேசுங்க. எதுல வெளிப்படைத்தன்மையா இருக்கணுமோ அதெல்லாம் வெளிப்படைத்தன்மையா இல்லை. நம்ம சொத்து மட்டும் எங்களுக்கு வெளிப்படைத்தன்மையா இருக்கணுமா? இதன் மூலம் இவர்கள் என்ன தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறாங்கன்னா, வக்ஃபு சொத்து அரசின் கட்டுப்பாட்டிலே இல்லை, அங்க என்ன நடக்குதுன்னு அரசுக்கு தெரியல, அதனால தான் நாங்க வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொல்றோம்னு ஒரு மாய தோற்றத்தை, அரசின் கட்டுப்பாட்டிலேயே இல்லாதது போல் செயல்படுவதான ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறாங்க. வக்ஃபு சொத்தை போல வெளிப்படைத்தன்மை இந்தியாவில் வேற எந்த சொத்துக்கும் இல்லை. நீங்க தானே சொன்னீங்க, ரயில்வேவுக்கு அடுத்தபடியா, ராணுவத்துக்கு அடுத்தபடியா வக்ஃபுல தான் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. புள்ளி விவரத்தோட சொன்னீங்களா இல்லையா? உன்னால் கணக்கெடுக்க முடிகிறது என்றால் எங்கள் சொத்துக்கள் வெளிப்படைத்தன்மையா தானே இருக்கிறது. நீ கணக்கெடுக்கக்கூடிய வகையில் தானே எங்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. அதனால தானே கணக்கெடுத்து வச்சிருக்கிற. அதை மட்டுமா கணக்கெடுத்து வைத்திருக்கிறாய்?
எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. வக்ஃபு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், எந்தெந்த சொத்துக்கள் பிரச்சனைக்குரியவை, எந்தெந்த சொத்துக்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தில் வழக்குகளாக இருக்கிறது, எந்தெந்த சொத்துக்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளாக இருக்கிறது, எல்லாமே இணையதளத்தில் இருக்கிறது, அரசின் ஆவணங்களில் இருக்கிறது. இதை விட வேறு என்ன வெளிப்படைத்தன்மை வேண்டும்? வக்ஃபு நிலத்தில் பிரச்சனையா? நீதிமன்றம் செல்ல இயலும், உயர் நீதிமன்றம் படியேற முடியும், உச்ச நீதிமன்றம் படியேற முடியும். அந்தந்த மாநிலங்களில் வக்ஃபு சொத்துக்களை கண்காணிப்பதற்கு மாநில அரசின் கீழ் வாரியங்கள் இருக்கிறது, மத்திய அரசின் கீழ் கவுன்சில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வக்ஃபு சொத்துக்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் இவர்களுக்கு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய பச்சை பொய்! வக்ஃபு சொத்துக்கள் வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய பச்சை பொய்! இவங்க பொய்யை சொல்லித்தாங்க பயம் காட்டுறாங்க. பொய்யை சொல்லி அவதூற சொல்லி அமித்ஷா பேசுறார். வக்ஃபுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்றத்தை வக்ஃபு என்று சொல்கிறார்கள், அந்த கோவில் நிலத்தை வக்ஃபு என்கிறார்கள், இதை வக்ஃபு என்கிறார்கள். இவங்களா ஒன்று ரெண்டு உண்மையா இருக்கும், பலது இவங்களா கிளப்பி விடுறது. பாராளுமன்றத்தை வக்ஃபு என்கிறார்கள். எவன் சொன்னான்? அந்த அயோக்கிய பையனை கூட்டுவார். பாராளுமன்றத்தை வக்ஃபு என்கிறார்கள், கோவில் நிலத்தை வக்ஃபு என்கிறார்கள். நாளை உங்கள் வீட்டையும் வக்ஃபு என்பார்கள், உள்ளே நுழைவார்கள், அபகரிப்பார்கள். ஆகவே அந்த அபகரிப்பை தடுப்பதற்கு, வக்ஃபுக்கு இருக்கிற வானளாவிய அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த புதிய சட்டம். பச்சை பொய்! வக்ஃபுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கா? வக்ஃபு சொந்த அடுத்தவங்களுக்கு தாரை வார்த்து அமர்ந்திருக்கிறார்கள், எதுவும் பேச முடியாமல் அமர்ந்திருக்கிறார்கள், அதிகாரம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க போய் வானளாவிய அதிகாரம் இருக்கும். வானளாவிய அதிகாரம் இருந்தால் இவங்க எதையெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு சொல்றானோ உள்ள புகுந்து அவங்களை வெளியேற்றி அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாதா? பார்லிமெண்ட் வக்ஃபு சொத்து, வக்ஃபுக்கு வானளாவிய அதிகாரம் தெரிஞ்சிருந்தா உடனே உள்ள போயிருக்கும்ல. பார்லிமெண்ட் உள்ள போய் உங்க கும்பலை எல்லாம் வெளியேற்றி நாங்க எடுத்திருப்போம், எங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருந்திருந்தா. இல்லையே. எந்த காலகட்டத்திலேயாவது வக்ஃபு நிர்வாகிகள், வக்ஃபு வாரியத்தில் உள்ளவர்கள் பார்லிமெண்ட் சொத்துக்கு தங்களுக்கு உரிமை இருப்பதாக கேட்டார்களா? நீங்கள் வெளியேற வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பினார்களா? திருச்செந்துறை கோவிலை சொல்கிறார்கள், கோவில் சொத்து வக்ஃபு என்கிறார்கள். எப்படி கோவில் சொத்து வக்ஃபாகும்? கெசட்ல பாரு, 1954 கெசட்ல ராணி மங்கம்மாள் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் வக்ஃபுக்காக வேண்டி இனாம் கிராமமாக கொடுத்தார்கள். அரசிதழில் இருக்கிறது, அரசு ஆவணத்தில் இருக்கிறது. அரசு ஆவணத்தில் உள்ளதின்படி இந்த பகுதிகள் வக்ஃபுன்னு சொன்னார். அது எப்படி அது வக்ஃபுல வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி வக்ஃபு வந்துச்சுன்னா 54 அளவெடுத்தான்ல, அளவெடுத்து கேளு. ராணி மங்கம்மா வக்ஃபு செய்ததாக செப்பு பட்டயம் இருக்கிறது, அரசு ஆவணம் இருக்கிறது, அவட்ட போய் கேளு. இப்படி பொய்ய பொருளிய கிளப்பி பீதியை உண்டாக்க பார்க்கிறாங்க. அதை வக்ஃபு என்கிறார்கள், இதை வக்ஃபு என்கிறார்கள், அபகரித்து விடுவார்கள். நாங்க அபகரிக்கிற நிலையா இருக்கிறோம். எங்களிடமிருந்து நீங்க எப்ப அபகரிக்கிறீர்கள்? பாபர் மஸ்ஜித் அந்த நிலம் வக்ஃபு நிலம், நாங்க மறக்க மாட்டோம். பள்ளிவாசலை இடிச்சீங்க, அந்த நிலத்துல ராமர் கோவிலை கட்டினீர்கள். இன்றைக்கும் ராமர் கோவில் இருக்கின்ற இடம் வக்ஃபு நிலம். நீ வக்ஃபு நிலத்தை மீட்பதற்கு தான் இந்த சட்டம் என்று சொன்னால் அதை இந்த சமுதாயம் நம்ப வேண்டும் என்றால் முதலில் எங்களுக்கு நீ மீட்டு தர வேண்டியது பாபர் மஸ்ஜிதை. மீட்டு தர முடியுமா? வக்ஃபு சொத்தை பாதுகாக்கத்தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதில் உண்மையானதா இருந்தால் அந்த நிலத்தை எங்களிடம் திருப்பித்தார். அதோடு விடவில்லை. இப்போது அம்பானி கட்டியிருக்கிற அண்டிலா ஹவுஸ் அதுவும் வக்ஃபு நிலம். நம்ம பேர்ல உள்ள எவ்வளவு தான் வைத்திருக்கிற அப்துல் கரீம் பாயம் அந்த ட்ரஸ்ட் ஓனர் எவ்வளவு விவரமா இருந்திருக்கிறா பாருங்க. ட்ரஸ்ட் ஓனர் அனாதை சிறுவர்களுக்குரிய நிலம். அந்த நிலத்தை வித்துட்டாங்க. அம்பானிக்கு எப்படி மிரட்டி என்ன காசை கொடுத்து எப்படி விற்கவே முடியாது. வக்ஃபு ரூலின் படி வக்ஃபு சொத்தை யாருக்கும் நிற்க இயலாது. ஆனா அந்த நிலத்தை விற்றிருக்கிறார்கள். எடப்பாடியே பயந்துட்டாருன்னா இவங்க எல்லாம் ஏமாத்திரம், அப்துல் கரீம் பாய் எல்லாம் ஏமாத்திரம். ஆள் யாருன்னு தெரியுமா நமக்கு? அவன் பயந்துட்டான் போல இருக்கு, கொடுத்துட்டான், கையெழுத்து போட்டாங்க. விற்க முடியாதுப்பா, ரூல்ஸ் படி வக்ஃபு நிலத்தை விற்க இயலாது. சரி, நீங்க வக்ஃபு நிலத்தை மீட்பதற்கு தானே வந்திருக்கிறீங்க. புதிய அவதாரம். அமித்ஷாவும் மோடிஜியும் அம்பானியை விரட்டி விட்டு அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு தான் உங்களை நாங்க நம்புறோம்.
மீட்டு தர தயாரா? அப்ப பச்சை பொய். வக்ஃபு நிலத்தை மீட்கிறோம் என்பதெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள். இதுல இவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய சட்டம், பல சட்டங்கள் இருக்கிறது. புதிய சட்டத்தின்படி வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொத்துக்களை வக்ஃபுகளுக்கு தானம் செய்கின்ற பொழுது எழுத்துமானமா தானம் செய்தவைகளும் இருக்கிறது. மரண நேரத்தில் எழுதி கொடுத்து தானம் பண்ணிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் அரசு ஆவணம், அரசுல போய் பதிவு பண்றது அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நவீன வடிவம் பெறலை. அப்ப வாய்மொழியா இந்த சொத்து பள்ளிவாசலுக்குன்னு சொல்லிடுவாங்க. வாய்மொழியா வக்ஃபு. மரண தருவாயில் இருப்பார், இந்த தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி காட்டி இதை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துங்க, இதை ஏழைகளுக்கு பயன்படுத்துங்க, இதை முஸ்லிம்கள் கடை வைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வக்ஃபுன்னு சொல்லிடுவார். சொல்லிட்டா வக்ஃபு தான், முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் அது வக்ஃபு என்று சொல்லிவிட்டால் ஆல்வேஸ் வக்ஃபு, கடைசி வரை அது வக்ஃபா தான் இருக்கும். அது மாற்ற முடியாது. இப்படி தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறது. இப்ப நீங்க புதுசா என்ன கொண்டு வர்றாங்கன்னா, எதுக்கெல்லாம் உரிய ஆதாரம் இல்லையோ, வாய்மொழியாக தானம் செய்யப்பட்டவையோ அவைகள் எல்லாம் செல்லாது. எப்படி பாருங்க, வாய்மொழியாக தானம் செய்யப்பட்டவை, வக்ஃபு செய்யப்பட்டவை செல்லாது என்று புதிய அமெண்ட்மெண்ட்ல, புதிய சட்டத்தில் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வாய்மொழியா தானம் செய்தது செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அப்ப இந்த சொத்துக்களை என்ன செய்ய போற? லட்சக்கணக்கான சொத்துக்கள், 1000 பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்கள் கீழ் இருக்கக்கூடிய ஏராளமான நிலப்புலங்கள் அனைத்தையும் அபகரிப்பதற்கு பார்க்கிறார்கள். எதற்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு இருக்கோ, வாய்மொழியாக தானம் செய்யப்பட்டதோ, அனுபவ பாக்கியத்தின் அடிப்படையில் அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கும். 500 வருஷமா இருக்கும், 400 வருஷமா, 300 வருஷமா இருக்கும். அனுபவ பாக்கியதை இருந்தாலும் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அது வக்ஃபாகாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது அபகரிக்கிற நோக்கம் தானே. அது போக இப்போது எந்தெந்த சொத்துக்கள்லாம் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். 6 மாத காலத்திற்குள் மீண்டும் ஆதாரங்களோடு பதிவு செய்யணும். இப்ப ஆல்ரெடி ஒரு வக்ஃபு சொத்து இருக்குன்னு வைங்க, இது வக்ஃபு என்பதற்கு என்ன ஆதாரமோ அந்த ஆதாரத்தோடு மீண்டும் பதிவு செய்யணுமா? மீண்டும் பதிவு செய்யறதுக்கு ஆதாரம் இருந்தாலுமே எங்க இருக்குன்னு அவன் போய் தேடுவான். 200 வருஷத்துக்கு முன்னால நமக்கு பிறந்த சர்டிபிகேட் கேட்டாலும் இருக்காது. ஒரு நிலம் அது வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து என்பதற்கு அவர் எப்படி சான்றிதழை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருப்பார்? அப்ப அதையெல்லாம் கொண்டு வந்து மீண்டும் பதிவு பண்ணுங்க, நாங்க டிஜிட்டலைஸ் பண்ண போறோம். டிஜிட்டலைஸ் பண்ணிட்டா என்ன செய்வோம்? ஒரு தட்டுல எதெல்லாம் வக்ஃபு சொத்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம். டேட்டாவை கலெக்ட் பண்ண போறாங்க. வக்ஃபு சொத்து எங்கெங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம், கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்துருவோம். ஒரு தட்டுல எல்லாத்தையும் எடுத்துருவோம். கிழிச்சணி ஒரு தட்டுல எடுத்து பாராளுமன்றத்தில் கேட்டாங்க. எதற்கெல்லாம் டேட்டா கேட்கும் போது அழகா ராகுல்ஜி சொன்னார், என்டிஏ கவர்மெண்ட்டுங்கிறாங்க இல்ல, அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. என்டிஏ கவர்மெண்ட், நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட். இதுக்கெல்லாம் எங்க கிட்ட தகவலே இல்லைன்னு அர்த்தம். பார்லிமெண்ட்ல, ராஜ்யசபாவில், லோக்சபாவில் விவாதங்களின் போது பல கேள்விகளுக்கு இதற்குண்டான தரவு என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது எங்களிடம் அது குறித்த தரவு இல்லை, டேட்டா இல்லைன்னு சொன்னவங்க. எதற்கெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? கோவிட் காலத்துல புலம்பெயர் தொழிலாளர்கள் நடத்த போய் செத்து போனாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? இவங்க கொண்டு வந்த அவசர கதியினால சட்டத்துல வட மாநிலத்தில் உள்ளவனுக்கு பிரச்சனை இல்லை, மொட்டை மாநில நின்று கோ கோ கொரோனான்னு சொல்லிட்டா கொரோனா போயிருச்சு. தட்ட வேண்டியது டிங் டிங் தட்டிட்டா கொரோனா போயிருச்சுன்னு அவன் நம்பிக்கிட்டு இருந்தான். புலம்பெயர் தொழிலாளி சொந்த ஊருக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு நடந்தே போய், விமானம் இல்லை, வாகனம் இல்லை, போக்குவரத்து இல்லை, ரயில் இல்லை, செத்து போனாங்க. ஆயிரக்கணக்கில் செத்து போனாங்க. அப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் கோவிட் காலத்தில் இறந்து போனவர்களின் தகவல் என்ன என்று பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட பொழுது நோ டேட்டா அவைலபிள். டேட்டா இல்லை எங்க கிட்ட. சரிங்க, அதுல பெண்கள் பல பேர் இருந்தாங்களே, பெண்கள் மரணித்தார்களே, அவர்கள் சம்பந்தமான டேட்டா இருக்கா? இல்ல. வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள், பல நூறு விவசாயிகள் செத்து போனார்கள். எத்தனை விவசாயி செத்து போனாங்கிறதுக்கு டேட்டா இருக்கா? டேட்டா இல்லை. மருத்துவமனையில ஆக்சிஜன் பற்றாக்குறையினால குழந்தைகள் இறந்து போறாங்க, முதியவர்கள் இறந்து போறாங்க. இதுபோல் வட மாநிலங்களிலும் குறிப்பாக இந்தியாவெங்கிலும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இறந்து போனவர்களின் விவரம் என்ன கேட்கப்பட்டுச்சு. டேட்டா இல்லை. அதுக்கும் டேட்டா இல்லையோ. ஜெய் ஸ்ரீராம் என்கிற பேர்லையும்
மாட்டிறைச்சியின் பேராலும் முஸ்லிம்கள் தலித்துகள் கொல்லப்பட்டார்களே நூற்றுக்கணக்கில். எத்தனை பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதற்குரிய தரவு என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நோ டேட்டா அவைலபிள், அதுக்கும் டேட்டா இல்லை எங்க கிட்ட. பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்களே, ஜனநாயகம் குரல் நெரிக்கப்பட்டு கருத்து சுதந்திரம் நசுக்கப்பட்டு பல பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்காக வேண்டி சிலர் கொல்லப்பட்டார்கள், சிலர் கடும் வழக்குகளில் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அது குறித்த விவரம் உண்டா என்று கேட்கப்பட்ட பொழுது நோ டேட்டா அவைலபிள். இவங்களை நம்ம நம்பணுமா? இவங்க டிஜிட்டலைஸ் நமக்கு தேவையா? இதுல நம்ம பிரதானமா எதிர்க்கிற அம்சம் எது? வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்கிறார்கள். மாநிலத்தில் வக்ஃபு வாரியம் இருக்கிறது, இந்தியாவெங்கிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃபு வாரியம் இருக்கிறது. அதுல வாரியத்தில் 2 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் கம்பல்சரி இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஏன் இது? ஏன் எங்களுக்கு இந்த பாரபட்சம்? எங்க சொத்தை நாங்க நிர்வாகம் பண்ணக்கூடாதா? அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? நீங்க வெறுமனே நிலம் என்று பார்க்கிறீர்கள். என்ன நிலம் அது? பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட நிலம், எங்களுடைய மத நம்பிக்கை தொடர்புடைய நிலம். ஏதோ ரியல் எஸ்டேட்டுக்காக விற்பனை செய்ய இடம் இல்லை, அரசு நிலம் அல்ல, எங்கள் நிலம். பள்ளிவாசலுக்காக, மையவாதிகளுக்காக, மதரசாக்களுக்காக, முஸ்லிம்களின் வாழ்வியல் மேம்பட வேண்டும் என்பதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட எங்கள் நிலத்தை நாங்கள் நிர்வகிக்க கூடாது என்றால், அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்றால், அதுல முஸ்லிம் அல்லாத இருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் சட்டத்தின் நோக்கம் என்ன? அப்ப எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாதா? எங்க சொத்தை நாங்கள் நிர்வாகம் பண்ண கூடாதா? நாங்கள் என்ன 2ஆம் தர குடிமக்களா இந்த நாட்டில்? இதே போன்ற சட்டத்தை நாங்கள் வெறுப்புணர்வில் கேட்கவில்லை, கோப கொந்தளிப்பில் கேட்கிறோம். இதே போன்ற சட்டத்தை கோவில் நிர்வாகத்துக்கு கொண்டு வர முடியுமா? தேவாலயங்களுக்கு கொண்டு வர முடியுமா? பௌத்த ஆலயங்களுக்கு கொண்டு வர முடியுமா? எங்களையும் பாரபட்சமா நடத்துறீங்க. இந்தியாவெங்கிலும் வட மாநிலங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் கொந்தளித்து வீதியில் வந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எங்கள் சொத்தை நாங்கள் நிர்வகிக்க கூடாதா? இந்த ஒற்றை கேள்விதான். மனசாட்சியோடு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். திருப்பதி தேவஸ்தானம் கோவில் இருக்கு. அந்த கோவில் நிர்வாகத்தில் இந்து அல்லாத ஒருவர் நிர்வாகியா வேண்டாம், உறுப்பினரா சேர முடியுமா? நிர்வாகியா வேண்டாம், உறுப்பினரா சேர்ந்துட முடியுமா? பழனியில சேர்ந்துட முடியுமா? நம்ம சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகங்கள் இருக்கிறதே, அந்த கோவில் ட்ரஸ்டியால் ஒரு இந்து அல்லாத ஒரு நபர், ஒரு முஸ்லிமோ ஒரு கிறிஸ்தவரோ சேர்ந்துட முடியுமா? சேரணுங்கிறது எங்க கோரிக்கை அல்ல. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களும் எதிர்பார்க்கலை. நம்ம வக்ஃபு சொத்துல வர வேண்டும் என்று இந்து மக்கள் எதிர்பார்த்தார்களா? கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்க்கிறார்களா? இல்லை. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க நிர்வாகம் பண்ணட்டும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்படித்தான் கேட்கிறார்கள். இங்கே நாங்கள் கேள்வி எழுப்புவது நியாயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. ஒண்ணு வேண்டாங்க, தஞ்சாவூர்ல பாபநாசம், அங்க ஒரு கோவில் அறங்காவலர் தேர்வு நடக்குது. நர்கிஸ் கான் என்று ஒருவர் தேர்வு செய்யப்பட்டார். தஞ்சாவூர்ல பாபநாசத்துல கோவில் அறங்காவலரா நர்கிஸ் கான் தேர்வு செய்யப்பட்டார். பத்திரிகையில பேர் வருது, கோவில் அறங்காவலராக நர்கிஸ் கான் தேர்வு. இவங்க கான் பேர் பார்த்தவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, ஆஹா அந்த கான் இந்த கான், கஃபார் கான், கஃபூர் கான், ரஹீம் கான், இது நம்ம புறக்கணிக்க வேண்டிய அந்த பாய் கான் தான். எச் ராஜா வந்துட்டார். கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமா என் ரத்தம் கொதிக்கின்றது. விடமாட்டோம் விடமாட்டோம். இந்த அரசு அராஜகம் செய்கிறது, அநியாயம் செய்கிறது. ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஹெச் ராஜா. நர்கிஸ் கானே ஒரு காதல போய் பாய், அவர் ஹெச் ராஜாட்ட, நான் பாய்லாம் இல்லை, நான் இந்து தான், நான் பாய் கிடையாதுங்க, இந்து. அதெல்லாம் முறைப்படி விசாரிச்சுதான் போட்டிருக்கிறாங்க. காலகாலமா அங்க இருக்கிறேன், இப்ப மறுபடியும் தேர்வாகி வந்திருக்கிறேன். அவ பேருக்கு காரணம் சொல்றாரு. ஆஸ்பத்திரியில அவங்க அம்மா, எங்க அம்மா பிரசவமா இருக்கும் போது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அப்போ ஒரு நர்சம்மா தான் ரொம்ப தியாகத்தோடு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பிரசவம் பார்த்தாங்க. எங்க தகப்பனாரு, எங்க குடும்பத்தார்கள் அந்த நர்சம்மாவினுடைய நினைவாக நர்கிஸ் கான் அவங்க பேரை எனக்கு வச்சுட்டாங்க. அவங்க பாயம்மா, அந்த பாயம்மா பேரை எனக்கு வச்சு விட்டாங்க, நர்கிஸ் கான் என்று பேர் வைத்து விட்டார்கள். மற்றபடி நான் ஆச்சாரமான இந்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பொட்டி பாப்பா ஹெச் ராஜா அடங்கி போயிட்டார். இங்க நாங்க கேட்கறது என்ன,
நர்கிஸ் கான்கிற பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களே ஏன்? கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமுக்கு வேலை இல்லை, அதுதானே? அது நியாயம் தானே நீங்க நினைக்கிறீங்க? நாங்களும் அது நியாயம் தான் நினைக்கிறோம். அது நியாயம் தான். கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமுக்குள் வேலை இல்லை. அதே தானுங்க பள்ளிவாசல் நிர்வாகத்திற்குள் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு ஏன் வேலை? இந்துவுக்கு எங்கே எங்கே வேலை வருகிறது? என்ன ரோல் இருக்கு? எங்கள் சொத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு என்ன ரோல்? கிறிஸ்தவருக்கு என்ன ரோல்? இந்துவுக்கு என்ன ரோல்? இதே கேள்வி ஒவ்வொரு மதத்தினுடைய சொத்துக்களையும் வரும். கிறிஸ்தவ தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிமுக்கு என்ன ரோல்? ஒரு ரோலும் இல்லை. ஒற்றுமையா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மெனக்கிட்டு தேவையில்லாம முஸ்லிம் இந்துங்கிற வெறுப்பை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற இப்படி ஒரு விஷயத்தை உள்ளே நுழைக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத இருவர் கண்டிப்பா இருக்கணும். சென்னையில இந்த அறநிலைத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு, அதுக்கு ஒரு ஆசிரியர் தேர்வு நடைபெற்றது. அதுல ஒரு முஸ்லிம் தேர்வு செய்யப்படும் பொழுது அந்த ஸ்கூல்ல எப்படி முஸ்லிமுக்கு வேலை கொடுக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து கடைசியில் முஸ்லிமை வேலையிலிருந்து தூக்கினார்கள். இந்த அறநிலையத்துறை நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல்லையே, அது கோவில் நிலமுள்ள ஒரு ஸ்கூல், ஆனால் இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமானது, அதில் நடத்தப்படுகிற கல்வி நிலையங்களில் இந்துக்களுக்கு தான் வேலை கொடுக்க வேண்டும் சொன்னார்களா இல்லையா? அதைத்தான் இப்ப நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய நீதியாக, எங்களுடைய நியாய குரலாக நாங்கள் எழுப்புகிறோம். இது அல்லாம வக்ஃப் வாரியத்தில் இவர்கள் திருத்தம்ங்கிற பேர்ல கொண்டு வரக்கூடிய சட்டத்தை பார்த்தீங்கன்னா, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற யாரும் வக்ஃபுக்கு தானம் செய்யக்கூடாது. 5 வருஷம், 5 வருடம் பூர்த்தியானதற்கு பிறகுதான் அவர் வக்ஃபிற்கு தானம் செய்ய வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஏன் அவன் 5 வருஷத்துக்குள்ள தானம் பண்ணா உங்களுக்கு எங்க எரியுது? இஸ்லாத்துக்கு வந்துட்டான், வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துல வக்ஃபுக்கு தானம் பண்றான், இந்த நிலத்தை வச்சுக்கிறான். உங்க 2 பேருக்கு எங்க எரியுது? இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எங்க சம்பந்தப்பட்ட விவகாரம், எங்கள் மதம் சம்பந்தப்பட்ட, எங்கள் வழிபாட்டு தலம் சம்பந்தப்பட்ட விவகாரம். அவன் 5 வருஷம் கழிந்துதான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அதுவும் 5 வருஷம் சாதாரண முஸ்லீமா இருக்க கூடாது, பிராக்டிசிங் முஸ்லீம், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற முஸ்லீமா இருக்கணும். அப்படின்னா என்ன? மோடி அரசாங்கத்தின் சார்பாக ஒரு குழு நியமிக்கப்படும். ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் வக்ஃப் செஞ்சால் அவர் ஃபஜ்ர் தொழ போறாரான்னு கண்காணிக்கிறதுக்கு உளவுத்துறை அங்க நிற்பார் பள்ளிவாசல் வாசல்ல. அவர் எந்த பள்ளிக்கு போறாருன்னு பார்ப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். உளவுத்துறைக்கு அதான் வேலை. இனி வரும் காலங்களில் உளவுத்துறைக்கு, ராவுக்கு, இன்னும் பிற உளவு பிரிவுகளுக்கு வேலை என்ன? இந்த பாய்மார்கள்லாம் ஃபஜ்ர் தொழுகிறாங்களா, லுகர் தொழுகிறாங்களா, 5 வக்து கிடைப்பா, இவர் வக்ஃப் செய்வதற்கு தகுதி பெற்று விட்டார். ஏன்? இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இன்னொருத்தரை பத்தி ரிப்போர்ட் மோடிஜி கொடுப்பாங்க. மோடிஜி இவர் இன்னும் ஹஜ்ஜிக்கு போகவே இல்லை, இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையில் குறை வச்சிருக்கிறார், இவர் வக்ஃபுக்கு இன்னும் லாயிக் நஹி ஹை, தகுதி இல்லை, இவர் ஹஜ்ஜி செஞ்சாதான் வக்ஃப் பண்ண முடியும், அப்போதுதான் இவர் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முஸ்லீம். இன்னொருத்தர் நோன்பு வைக்கலன்னு வைங்க, அவனை லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. இவன் நோன்பே வைக்க மாட்டேங்கிறான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தலை நோன்பு வச்சா அடுத்து 27வது அன்னைக்கு தான் வந்தான், அடுத்து பெருநாளுக்கு வந்தான், இடைப்பட்ட நாட்கள்ல நோன்பை வைக்கல, இவன் உண்மையான முஸ்லிம் அல்ல. ஆகவே இவனும் வக்ஃப் செய்வதற்கு தகுதியற்றவன். அப்ப யோசிச்சு பாருங்க, இவர்களுடைய நோக்கம் வக்ஃபுக்கு சொத்து சேர்த்திடக்கூடாது. அதனாலதான் எதை தடுக்கிறாங்க? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர் 5 வருடத்திற்குள்ளாக தானம் செய்யக்கூடாது. தானம் செஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி ரூலை பாருங்களேன், முஸ்லிம் அல்லாதவர் தானம் செய்யக்கூடாது. ஆதி காலத்துல முஸ்லிம் மன்னர்கள் கோவிலுக்கு தானம் பண்ணியிருக்கிறாங்க, இந்து மன்னர்கள் பள்ளிவாசல்களுக்கு, தர்காக்களுக்கு தானம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் தமிழகத்தில் வளமையாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் இந்த சட்டத்தை வக்ஃபிற்கு மாத்திரம் கொண்டு வருகிறார்கள். இங்கே நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன? முஸ்லிம் அல்லாதவர் வக்ஃபுக்கு தானம் செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இந்த சட்டத்தை நீங்கள் சரி கண்டால், இதே போன்ற சட்டத்தை இந்து அல்லாதவர் கோவிலுக்கு தானம் செய்யக்கூடாது சொல்ல தயாரா? கிறிஸ்தவர் அல்லாதவர் தேவாலயங்களுக்கு தானம் செய்யக்கூடாது. அப்ப வேறு எதிலையும் இந்த சட்டம் இல்லை. முஸ்லிம்களின் வக்ஃபுக்கு மாத்திரம் ஏன் இந்த சட்டம்? ஏன் இந்த பாரபட்சம்? முஸ்லிம்களை நசுக்க பார்க்கிறாங்க. இது சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல. இதை வெறுமனே நம்ம பள்ளிவாசல்களோடு தொடர்புபடுத்தி விட்டு சென்று விட முடியாது. ஒரு விஷயத்தை நாங்க தெளிவா சொல்லுவோம். சம்பல்ல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் அளவெடுக்கணும்னு உள்ள வந்தீங்க,
அபகரிக்க பார்த்தீங்க. அந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு 4-5 பேர் உயிரை கொடுத்தார்கள். ஒரு பள்ளிவாசலை பாதுகாக்க. இன்று நீங்கள் வக்ஃபு சட்டத்தின் மூலம் 1000 பள்ளிவாசலை அபகரிக்க பார்க்கிறீர்கள். ஒருபோதும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். சம்பல்ல ஒரு பள்ளிவாசலை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் 5 பேர் உசுர கொடுத்த மாதிரி 1000 பள்ளிவாசலை காப்பாற்றுவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் உயிர் கொடுக்க தயார். எங்க வந்து நீங்க ஆட்டமும் சேட்டையை காட்டுற? எங்களை எல்லாம் அப்படி 4 பேர் அங்க செத்து போயிட்டான் பாடியை காட்டினா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? நீ காட்டுற பூச்சாண்டிக்கு பயப்படக்கூடிய கூட்டம் இது அல்ல. நீ என்ன அடக்குமுறை பண்ணாலும் அதற்கு அஞ்சக்கூடிய கூட்டம் அல்ல. நாங்க சட்டத்தின்படி போராடக்கூடிய கூட்டம், நியாயத்தின்படி போராடுகிற கூட்டம், நீதியின் வழியில் நின்று உண்மை வழியில் நின்று ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். அந்த நாள் மிக விரைவில் சீக்கிரம் வரும். இந்த வழக்கு இறுதியா உச்ச நீதிமன்றத்தில் வழக்குல இருக்கு. 16ஆம் தேதி வழக்குக்கு வரும். உண்மையிலே இந்த நேரத்தில் பலருக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து பார்லிமெண்ட்ல உளப்பூர்வமா நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல் தமிழகம் எங்கும் பல்வேறு கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஆர்ப்பாட்டங்களிலே ஜனநாயக போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள். நன்றி செலுத்துகிறோம். உச்சநீதிமன்றம் வரையிலையும் வழக்கிற்கு சென்றிருக்கிறார்கள். 16ஆம் தேதி வழக்கு வரும். இப்ப நமக்குள்ள ஒரே கவலை என்ன தெரியுமா? பாபர் மஸ்ஜிதுக்கு சொன்ன மாதிரி நான் தீர்ப்பை கடவுள்கிட்ட கேட்டேன். இங்கிருந்து ஒரு போடு, அங்கிருந்து என்ன பேப்பர் வருதோ அதைத்தான் நான் வாசிப்பேன், நீங்க சொல்லாம இருந்தாலே போதும். அப்படி எதுவும் சொல்லிடாதீங்க. எங்களுக்குள்ள பயம் என்ன? சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கப்பட்டால் நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வக்ஃபு சொத்து நமக்குத்தான். சட்டத்தின் முன்பு நிற்காது. உச்ச நீதிமன்றத்தின் முன்பு நிச்சயம் இவர்களுடைய முகம் தோல்விக்கப்பட்டே தீரும். உண்மை அம்பலப்பட்டே தீரும். வக்ஃபு சொத்து பாதுகாக்கப்படும். சட்டத்தின்படி தீர்ப்பளித்தான். அது அல்லாம கூட்டு மனசாட்சி அப்படின்னு போயிட்டா அதே மாதிரி என்ன கடவுள்கிட்ட கேட்டேன் இதையெல்லாம் சொல்லாம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாடெங்கிலும் திரண்டு நிற்கிற ஜனநாயக போராட்டத்தை கவனிக்க வேண்டும். மக்களின் கொந்தளிப்பை கவனிக்க வேண்டும். இதோ இங்கு திரண்டு நிற்கிற கூட்டம் எதற்கும் அஞ்சாமல் நாங்கள் இங்கே வந்து திரண்டு நிற்கிறோம். வெறும் ஆர்ப்பாட்டம் அல்ல, நாங்கள் அறிவித்து வந்தோம் ஆளுநர் மாளிகை. இந்த கூட்டம் இப்போது சொன்னாலும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதற்கு தயாரா? புறப்பட்டு செல்வோமா? புறப்பட்டு செல்வோமா? கீழே அமர்ந்து விடுவோமா? சொன்னா சொல்வதற்கு தனி நபருக்காக அல்ல, கொண்ட கொள்கைக்காக, இறை மார்க்கத்தின் பெயரால் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் நபிகள் எங்களுக்கு போதித்தார்கள். மன் குத்தில தூன மாளிகை பஹுவ ஷஹீத். எவன் ஒருவன் தன் சொத்தை பாதுகாப்பதற்கு தன் உயிரை இழக்கின்றானோ அவன் ஷஹீத் என்றார்கள், உயிர் தியாகி என்றார்கள். நீங்கள் காட்டுகிற எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீதி வெல்லும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.